வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2 மாதங்களாக காத்திருந்து ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தவுடன் 2 நாளில் அமைச்சரவை மாற்றத்தை செய்தார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க வைத்தார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இழந்த பதவியை மீண்டும் கொடுத்தார். மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு பதவியை மீண்டும் கொடுத்ததன் காரணமாக ஏற்கனவே அந்த பதவியில் இருந்து கொண்டுதான் ஊழல் செய்தார். அதற்கான ஆதாரத்தையும் ஆவணங்களையும் அதிகாரம் கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அளிக்கக்கூடிய வகையில் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், அவரது ஜாமீனை தள்ளுபடி செய்து மீண்டும் சிறையில் தள்ள வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ளார். நிபந்தனையான ஜாமீன்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காரணமே அவர் அமைச்சராக பதவியில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லாத காரணத்தினால் ஜாமீன் கொடுக்கப்பட்டது. ஆனால் சிறையிலிருந்து வந்தவுடனே அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர் ஆட்சியும் அதிகாரங்களும் தன் வசப்படுத்தப்பட்டு இருப்பதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை பயன்படுத்தி தனக்கு எதிரான ஆதாரங்களை அளிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் நீதிபதி ஜெயவேல் தற்பொழுது உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தாலும், அந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தாலும், அதற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 7 முறை செந்தில் பாலாஜியின் வீடு அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதுதான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தற்பொழுது சிறையில் தள்ளக்கூடிய வகையில் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதன் காரணமாகத்தான் 15 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தற்பொழுது மீண்டும் அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக இணையதளத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார். இதனால் இன்று நடைபெறக்கூடிய வழக்கில் செந்தில் பாலாஜி ஆஜராக உள்ளார்.